ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நீமு சாண்டி வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு ஜீரோ கட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேர் கட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அண்ட் பண்ணதுக்கப்புறமா பயங்கர விளையாட்டு. இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கால் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபுல்லாக நெகம்லாம் கட் பண்ணி கோழிக்கால் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதை வந்து டாக்டர் கொடுக்க சொன்னாங்க. ஸோ கோழிக்கால் கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸு, அது கூட வந்துட்டு பூசணிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான்வரி சீசனில் வந்துட்டு நமக்கு நிறைய கிடைக்கிது, பொங்கல் வந்தங்காட்டி. ஸோ நம்ம எப்போவுமே கேரட்டு, பூசணி அண்ட் பழங்களில் வந்துட்டு பப்பாளி இதெல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ இது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லது அண்ட் அவங்களுக்கும் நல்லது. அதனால் எங்களுக்கு பூசணிக்காய் பொரியல் வச்சுட்டு அவங்களுக்கு பூசணிக்காய் வந்து சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு பெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டோன்னா பயங்கர விளையாட்டு. அண்ட் அவங்களுக்கு டாக்டர் வந்துட்டு இந்த மல்டி விட்டமின் சிரப்பும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், காலையில் ஒரு நேரம் 2 பேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் கொடுத்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரா மெட்டீரியல் வாங்கியிருந்தேன் பிஸ்னஸ்க்காக. ஸோ அதெல்லாமே எடுத்து கொஞ்சம் கரெக்டாக அதை அந்தந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் வேலையும் வந்து செஞ்சாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து டிஸ்பேட்சுக்கும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த மக்கானாங்கிறாங்க தாமரை விதை. ஸோ இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, சிம்பிளாக நம்ம ஒரு சாலட் மாதிரி பண்ணி பார்க்கலாம், ரொம்ப வேலை இல்லாமல் அப்படின்னு பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு சும்மா அதை வந்து உப்பு, மஞ்சள், லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஃப்ரைடு இந்த நெடக்கடலை அண்ட் கேப்சிகம், அதுக்கு போக வந்துட்டு கேஷ்யூ இதெல்லாமே போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு சாலட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் ரொம்ப சத்தும் கூட அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா மக்கானா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பொருள் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்காவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம குங்குமச்சிமல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதை வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வந்து ஒர்க் பண்ணி முதல்ல எல்லாம் நிறைய டிஸ்பேச்சஸ் கொடுத்தது போக ஒரு 4 பீஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி அதையும் பண்ணிடலான்னு உட்காந்து பண்ணியாச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூடி கிரியேஷனில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பூ வச்சு அரேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் இதே வந்துட்டு பீட்ஸ் இருக்குது. ஸோ பீட்ஸில் ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த பூ வச்சு கூட அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து எப்படி வேணாலும் இது கஸ்டமைசேஷன் பண்ணலாம், 3-4 லேயர்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.